குழந்தை பிறந்த உடனே இன்டியூபேட் பண்ணலனா அந்த குழந்தை வந்து கண்டிப்பா உயிரோட இருக்காது. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்து தூக்குறது அட்வைசபிளாக இல்லையா? There are a few things that we don't want you to do during your first trimester pregnancy. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிவயிறு வலியோ ஒரு ஸ்பாட்டிங்கோ இருக்குது ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு பேபி என்னெல்லாம் பண்ணும்? பேபி பம்ப் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு 5 மாதம் போல். ஸோ அதுவுமே இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ். அண்ட் ரொம்ப ஒரு பம்பி ட்ராவல் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. மற்றபடி கோயிங் டு ஒர்க், கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பீப்புள் ஹூ ரன் மேரத்தான்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எப்பப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன ஸ்கேன்லாம் பண்ணணும்? ப்ரெக்னென்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்கேன்ஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. தலை சுற்றளவு கரெக்டாக இருக்கா, வயிறு சுற்றளவு கரெக்டாக இருக்கா, தி லாங்கஸ்ட் போன் இன் த பாடி ஃபீமர் அதோட லென்த் கரெக்டாக இருக்கா, வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா. சில சமயம் குழந்தை வந்து டியூப்ஸில், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்லேயும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி தெரியுதுன்னா அது வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? மேலே வந்து லங்ஸும் ஹார்ட்டும் இருக்குது, கீழே வந்து அப்டாமினல் ஆர்கன்ஸ். இது செஸ்ட்டையும் அப்டமனையும் பிரிக்கிற ஒரு ஷெல்ஃப்னு வச்சுக்கோங்க. சில சமயம் அதில் ஓட்டை இருக்கும். குழந்தை பிறந்த உடனே இன்டியூபேட் பண்ணலன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்காது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நைஸ் டு மீட் யூ. நல்லா இருக்கேன் மேம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் கைனகாலஜி தான் பேசுவாங்க. பெண்கள் பற்றி பேசுகிறப்போ பீரியட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலுமே எப்போவுமே பேசி தீர்க்க முடியாததோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட் வந்துகிட்டே இருக்குன்னா அது இந்த ப்ரெக்னென்சி பீரியட் தான். இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு நம்ம இருக்கோம். ஸோ வந்து நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுங்கிறதே வந்து டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை பண்ணிடலாமா, பண்ணக்கூடாதான்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து தூங்கிட்டே இருக்கணுமா, பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணுமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் பயம்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க மேம். ப்ரெக்னென்சியை 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கிறோம். நம்ம அதை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட் டேட் ஆஃப் யுவர் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்லேருந்து. ஸோ இப்போ அதுலேருந்து 3 மாதம் முடிகிற வரைக்கும், அதாவது 12 வீக்ஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சியில் பீப்புள் ஆர் ஸோ ஆங்ஷியஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே ப்ரெக்னென்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அண்ட் தென் சடன்லி வென் தே வாண்ட் டு பிகம் ப்ரெக்னென்ட், தட் பிகம்ஸ் த எலிஃபென்ட் இன் த ரூம். முன்னாடி மாதிரியெல்லாம் கல்யாணம் ஆகிறது, ப்ரெக்னென்ட் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது அண்ட் அது கூடயே லைஃப் மூவ் ஆகிறது இல்லை. நவ் ப்ரெக்னென்சி ஹஸ் பிகம் அ பிக் மைல்ஸ்டோன் இன் எனிபடி இன் அ கப்புள்ஸ் லைஃப். அப்படின்றதுனால தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அரவுண்ட் ப்ரெக்னென்சி. இட்ஸ் நைஸ் இன் அ வே பிகாஸ் அதை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. வி ஆர் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறாங்க. த ஹஸ்பண்ட் ஆல்சோ டேக்ஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா செக்கப்ஸ்க்கு வர்றது, டெலிவரி டைமில் கூட இருக்கிறது அப்படின்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து என்ன ஏது அப்படின்னு புரிஞ்சு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத கிளாரிட்டியோடு பண்ணுறது வந்து பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் யூ சே, இப்போது ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், ப்ரெக்னென்சி இஸ் நாட் எ டிசீஸ். அதுக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இஃப் யூர் ப்ரெக்னென்சி இஸ் அ லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, நீங்கள் வந்து கரெக்டான ஏஜில் கல்யாணம் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக கன்சீவ் ஆகிறீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் மெடிக்கல் டிசீசஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி இல்லை, ப்ரீவியஸ் 4 மிஸ்கேரேஜஸ் இருக்குது அப்படின்னா, எஸ் யூ பிகம் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. அப்போ நீங்கள் யூ மைட் ஹவ் டு ரெஸ்ட் and follow your doctor's orders accordingly. சுகர் இருக்குது, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, பிபி இருக்குது, அப்போனா எஸ் இட் கம்ஸ் அண்டர் ஹை ரிஸ்க். லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி அவங்க ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வாட் எவர் ஒர்க் தே ஆர் யூஸ் டு தே கேன் கண்டினியூ டு டூ.
பிகாஸ் ட்ராவல் பண்ணவே நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து கப்புள்ஸ் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் நம்ம விட்டுட்டு ஒரு கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்சி பிளானில் போகிறாங்க, ஒரு பேபி பிளானிங் போகிறாங்கன்னா அதுவுமே இந்த மாதிரியான ரிஸ்க்குக்கு கொண்டு வந்து விடுதுன்னு சொல்கிறீங்க. பட் தோ தே ஆர் ஹெல்த்தி, எப்படி அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து அவ்வளோ ஒரு ரீசனாக அதில் பார்க்கணுமா? இல்ல அதனால இது கொண்டு வந்து விடுதுன்னு நான் சொல்லல. It is just that at the point of time it is not important for you. You don't want to become at that point of time. I've had couples who say, doctor, இத்தனை mountain peaks நான் climb பண்ணணும், நான் இன்னும் கிளிமஞ்சாரோ பண்ணல, அது பண்ணிட்டு வந்து தான் நான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன், கிவ் மீ சம் எஃபெக்டிவ் குட் கான்ட்ரசெப்ஷன். அந்த மாதிரி கப்புளே once they decide they want to have a baby and then they start planning, they take folic acid, they do all of that, and then ஒரு single period வந்துருச்சுன்னா that's it, they get so restless, அவ்வளோ tantrums, you know. So அதனால let's understand that ஃபிசியாலஜி எப்படி வேலை பண்ணுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. 100 பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல், அதாவது லேடிக்கிட்டேயும் எந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை, மேல்ஸ்கிட்டேயும் எந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா only 15 of them will become pregnant. 100 பேர்ல 100 couples are trying to become pregnant with no problem. விந்தணுக்கள் கரெக்டாக இருந்து, ஓவியுலேஷன் கரெக்டாக நடந்து, ஹார்மோனல் ப்ரொஃபைல்ஸ் கரெக்டாக இருந்து, டியூப்ஸில் அடைப்பு இல்லைனாலும் 100 பேரில் 15 பேர் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. பாக்கி 85 பேர் எல்லாம் நல்லா இருந்தால் கூட ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அதனால் யூ ஷுடன்ட் பி கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் மந்த் யூ ட்ரை. ஸோ அதே மாதிரி இந்த டிரைவிங் விமன்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து இல்லை வேண்டாம், டிரைவிங் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. இல்லை வேண்டாம், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேருங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. ஈவன் டிரைவிங் கூட வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவாய்ட் பண்ணுற விஷயமா? காரா பைக்கா? கார் டெஃபினட்டாக ட்ரைவ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பைக் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த கிக் ஸ்டார்டிங் மேபி அதை அவாய்ட் பண்ணுறது இஸ் அ குட் ஐடியா. பட்டன் ஸ்டார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. There are a few things that we don't want you to do during your first trimester pregnancy. என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ரொம்ப ப்ரெக்னென்சிலேயே கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த ஹெச்சிஜின்ற ஹார்மோன் என்ன பண்ணும், இன்டெஸ்டைன் அதோட குடலோட மூவ்மெண்ட்டை ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதனால் மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இது கூட இம்ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ கான்ஸ்டிபேஷன் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். ஏர்லி ப்ரெக்னென்சியில் ரொம்ப மோஷன் போகிற மாதிரி வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இஃப் யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், ப்ளீஸ் ரீச் அவுட் டு அ டாக்டர் அண்ட் கெட் ஹெல்ப். என்னென்ன ஃபுட்டில் ஃபைபர் இருக்குது, அந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தென் மெடிகேஷன்ஸ். ஜோராக அடி வயிற்றுலேருந்து இரும்பிக்கிட்டே இருக்கிறதும் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ ஏதாவது ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கெட் ட்ரீட்டட் அட் த ஏர்லியஸ்ட். அண்ட் ரொம்ப ஒரு பம்பி ட்ராவல் is not a great idea. அதிர்வு தான் அது குழந்தைக்கு. On a regular basis if you're going to do that, then it is not advisable. மற்றபடி கோயிங் டு ஒர்க், கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பீப்புள் ஹூ ரன் மேரத்தான்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நத்திங் அட் ஆல். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பம்ஸ் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி இவங்க வந்து இந்த வெயிட் தூக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அது மினிமல் வெயிட்டாக தான் இருக்கும். வி ஹாவ் பீப்புள் யார் ஜிம்லாம் போகிறவங்களும் இருக்காங்க. டெஃபினெட்லி. ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்து தூக்குறது அட்வைசபிளாக இல்லையா? வெயிட்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஒரு குடம் தண்ணி தூக்குறாங்களா, இல்லை கிரைண்டர் கல்? இப்போல்லாம் யாரும் கிரைண்டர் கல் தூக்குறது இல்லை. ஜிம் போகிற விமனும் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வீட்டிலேயே இருக்கிறவங்க, வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க டக்குன்னு ஒரு ஹெவியான ஒரு பாத்திரமோ நீங்கள் சொன்ன மாதிரி குடமோ தூக்குறப்போ அது கூட வந்து அஃபெக்ட் பண்ணுமா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில்? இவங்களுக்கு இது தூக்கி ரொம்ப பழக்கம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே செஞ்சிட்ருக்க வேலை அப்படின்னா பரவாயில்ல. புதுசாக கல்யாணம் ஆகி இந்த பழக்கமே இல்லாமல் இன்னொரு வீட்டில் போய் செய்கிறப்போ ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஒரு அடிவயிறு வலியோ ஒரு ஸ்பாட்டிங்கோ இருக்குது, ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ். தம் கட்டி செய்கிற எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது இஸ் அ குட் ஐடியா டியூரிங் ஏர்லி ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அதிகமாக விமன்ஸ் ஃபேஸ் பண்ணுறது இந்த வாமிட்டிங்க்கு தான். இந்த நாசியா ஃபீல் வந்து அவங்கள ரொம்ப சிக்காக்கிடும், ஏண்டா வருதுங்கிற மாதிரி இருப்பாங்க. இது வந்துட்டு இதுக்கு சிலவங்க வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதுனா ஒன்று புளிப்பாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாசியா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு எப்படி இருக்கும்? நாசியா அண்ட் வாமிட்டிங் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரீஅஷ்யூரிங் சிம்டம்.
we understand பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப கஷ்டம், சாப்பிடவே முடியாது, சாப்பிடணும்னு தோணுனாலும் when the food actually comes in front of you வாமிட் வர மாதிரி இருக்கும். பட் டாக்டருக்கு வந்து அது ஒரு ரீஅஷ்யூரிங், மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், சரி குழந்தை நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால தான் இந்த வாமிட்டிங் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வாந்தி எடுத்துகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டப்பிள்ளையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்தது, சடனாக ஸ்டாப் ஆகுதுன்னா ஹார்ட் பீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் வாமிட்டிங் ஃபஸ்ட் திங் இஸ் a reassuring சைன். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல நம்ம ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் வாமிட் வருது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை நம்ம கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அடைச்ச ஏன் இப்படின்றதுக்கு பதிலாக ஓகே பரவாயில்ல அப்படின்ற ஒரு தாட் வரும். ரெண்டாவது, வாமிட்டிங் வந்து மருந்து எடுக்கிறதா வேண்டாமா? நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, நம்ம வீட்டில் பாட்டி அம்மா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இட் ஹெல்ப்ஸ், எஸ்பெஷலி ஜிஞ்சர். இது வந்து ஐ எம் நாட் ஷுர் இஃப் லாட் ஆஃப் பீப்புள் நோ அபவுட் இட். இந்த இஞ்சி வந்து ரொம்ப நல்லா கேட்கும் ப்ரெக்னென்சி வாமிட்டிங்க்கு. சில சமயம் மார்னிங் சிக்னஸ், ஜென்ரலாக அதுக்கு மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவோம். பட் மார்னிங் மட்டும் வராது, நிறைய பேருக்கு ஈவினிங் சிக்னஸ் இருக்கும். நிறைய பேருக்கு த்ரூ அவுட் த டே சிக்காகவே இருப்பாங்க. முதல் 3 மாதத்துக்கு எதுவுமே சாப்பிடாம நிறைய வாமிட் எடுத்துகிட்டே இருக்கவங்க 10 வாட்டி 12 வாட்டி எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் தண்ணி கூட சேரலை அப்படின்னு இருக்கப்போ ஹைப்பரெமெசிஸ் கிராவிடாரம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. இதில் என்னென்னா தே கெட் ஸோ டீஹைட்ரேட்டட் தட் கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உடம்புல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய வாமிட்டிங் எப்படி இருக்குன்றது நீங்கள் அசஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர்ஸ் வந்து நாங்கள் ஒரு 40-50 வருஷமாக வாந்திக்கு மருந்து எழுதுகிறோம், which means it is absolutely safe. இந்த மருந்துனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கலாம். இந்த மருந்து எடுத்தும் வாந்தி நிற்கலை, ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 தடவைக்கு மேலே வாந்தி வருது அப்படின்றப்போ கண்டிப்பாக ரீச் அவுட் டு யுவர் டாக்டர். அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு சில யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இது ஹைப்பரெமெசிஸ் மாதிரி இருக்கா, தேவைப்படுறப்போ பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்க சமயத்தில் யூ மைட் ஹாவ் டு கெட் அட்மிட்டட். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் இது நார்மல் வாமிட்டிங் ஆஃப் ப்ரெக்னன்சியா இல்லை ரொம்ப சிவியராக இருக்கும்போது இது ஹைப்பரெமெசிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு வரணும். இஃப் இட் இஸ் ஹைப்பரெமெசிஸ் தென் இட் மைட் நீட் ஐவி ஃப்ளூயிட்ஸ், ட்ரிப்ஸ் மாதிரி தேவைப்படலாம், ஐவியில் வாந்தி மருந்து தேவைப்படலாம். இஃப் இட் இஸ் ஜஸ்ட் நார்மல் வாமிட்டிங் ஆஃப் ப்ரெக்னன்சி ஐ திங்க் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபுட், change of place, emotionally if the lady is made to feel better along with medications and a few home remedies can be handled very well. எஸ் மேம், பிகாஸ் இந்த கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா வாமிட்டிங் தானே, இது வந்து ப்ரெக்னென்சியில் சகஜம் தானேன்றுவாங்க. வாமிட்டிங் ஒரு பக்கம் என்ன தான் ஹெல்தி ஃபேக்டராக பார்த்தாலும் இன்னொன்று ஒரு பக்கம் அது ஒரு சிம்டம் ஃபேக்டராகவும் இருக்குது. இது நிறைய பேர் வீட்லேயுமே சொல்லிடுவாங்க பெரியவங்க, வாமிட்டிங் இது சகஜம்தான், இது வந்து நிறைய மந்த்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் யுவர் ஆன்சர் கிவ்ஸ் அ கிளாரிட்டி ஹியர். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கேன் அப்படிங்கிறது இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எப்பப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன ஸ்கேன்லாம் பண்ணணும்? ப்ரெக்னென்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்கேன்ஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேனை வந்து நம்ம ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் இல்லை வயபிலிட்டி ஸ்கேனுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேனில் மூலமாக நம்மளுக்கு குழந்தை எங்கே உருவாயிருக்கு, கர்ப்பப்பையில் தான் உண்டாயிருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது. சில சமயம் குழந்தை வந்து டியூப்ஸில், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்லேயும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை கர்ப்பப்பையில் தான் உண்டாயிருக்க குழந்தைக்கு இருதய துடிப்பு வந்துடுச்சா, 2வது. 3வது, இப்போ நாள் தள்ளி நம்ம எவ்வளோ வீக்ஸ் கணக்கில் நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, பீரியட் வந்த டேட்லேருந்து குழந்தையோட வளர்ச்சி அந்த டேட்டுக்கு கரஸ்பாண்ட் ஆகுதா, இது 3 விஷயமும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் ஸ்கேன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டேட்டிங் த ப்ரெக்னென்சி. சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறப்போ என்ன ஆகும், கருமுட்டை தெரிக்கிறதே லேட்டாக தெரிச்சிருக்கலாம், அதாவது ஓவியுலேஷன் கூட ஹவ் ஹேப்பன்ட் அ லிட்டில் லேட்டர். அப்படி இருக்கப்போ த டைம் தட் இட் கெட்ஸ் ஃபர்டிலைஸ்ட், செக்ஷுவல் கான்டாக்டுக்கு அப்புறமா அது கருவாக ஆகிறதும் லேட்டாக ஆகிருக்கலாம். ஸோ இட் மைட், இதனால் ப்ரெக்னென்சியோட டேட்டிங் மாறும். அப்படிங்கிறதுனால தி ஸ்கேன் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் டு டிஃப்ரென்ஷியேட் கர்ப்பப்பை கருதானா இல்லை எக்டோபிக் ப்ரெக்னென்சியா அப்படிங்கிறதும் இதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. 2வது ஸ்கேன் பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங்னு சொல்லி என்டி ஸ்கேன் ப்ளஸ் சில கெமிக்கல் டெஸ்ட்ஸும் அது கூட சேர்த்து பண்ணி இந்த குழந்தைக்கு எதுவும் குறை இல்லையா,
ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் எதுவும் இல்லையா, இது வரைக்கும் வளர்ந்துருக்க குழந்தை நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஸ்கேன் அது. 5ஆம் மாதம் ஸ்கேன் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கேன் அதுதான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் உருவாகிற குழந்தை ஃபார்மேஷன் ஃபினிஷஸ் பை தட் டைம். ஒரு 20 to 22 வீக்ஸ்க்குள்ளே குழந்தையோட ஃபுல் வளர்ச்சி, அதாவது ஆர்கன் ஃபார்மேஷன் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இட் பிகம்ஸ் சைஸ் பெருசாகுதே தவிர உருவாக்க முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் உருவாகியிருக்க குழந்தையோட உறுப்புகள்லாம் நல்லா இருக்கா, அந்த 22 வீக்ஸ்லேயே வந்துட்டு ஹார்ட்ல இருந்து எல்லா ஆர்கன்ஸும் வந்து டெவலப் ஆகிடும். எஸ். ஸோ அதுக்காக அனாமலிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான முக்கியமான ஸ்கேன் தான் 5ஆம் மாதம் ஸ்கேன். அகெயின் 8th மந்த் போல் growth ப்ரொஃபைல்னு ஒரு ஸ்கேன். வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, தலை சுற்றளவு கரெக்டாக இருக்கா, வயிறு சுற்றளவு கரெக்டாக இருக்கா, தி லாங்கஸ்ட் போன் இன் த பாடி ஃபீமர் அதோட லென்த் கரெக்டாக இருக்கா, வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது 4வது ஸ்கேன். இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி தெரியுதுன்னா அது வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்நார்மாலிட்டி. சரிங்களா? ஜென்ரலாக அனாமலிஸ் டியூரிங் ஸ்கேனை நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து லைஃப் த்ரெட்டனிங் அனாமலி, இன்னொன்று வந்து நாட் லைஃப் த்ரெட்டனிங் அனாமலி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் அப்படிங்கிறத நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த உதடு வந்து நடுவில் சேராமல் விரிஞ்சு இருக்கிறது, அதே மாதிரி பேலட்டும் விரிஞ்சு இருக்கிறது. இது லைஃப் த்ரெட்டனிங் அனாமலி கிடையாது. அதாவது இந்த குழந்தை இந்த குறையோட பிறந்ததுனாலும் இந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இல்லை. ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கலாம், த பேபி மைட் நீட் 2 or 3 சர்ஜரிஸ், பட் உயிருக்கு ஆபத்து இல்லை. அதே கன்ஜனைட்டல் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு அனாமலி இருக்குது. அது அப்படின்னா டயஃப்ரம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம எல்லார் உடம்புலையும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். மேலே வந்து லங்ஸும் ஹார்ட்டும் இருக்குது, கீழே வந்து அப்டாமினல் ஆர்கன்ஸ். இது செஸ்ட்டையும் அப்டமனையும் பிரிக்கிற ஒரு ஷெல்ஃப்னு வச்சுக்கோங்க. சில சமயம் அதில் ஓட்டை இருக்கும். ஸோ குழந்தைக்கு குடல் எல்லாமே செஸ்ட்டுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் லிவர், கொஞ்சம் ஸ்ப்ளீன், அதெல்லாமே செஸ்ட்டில் போய் இருக்கும். அப்படி இருக்கப்போ லங்ஸ் கரெக்டாக வளர முடியாது, ஸ்பேஸ் இருக்காது, ஹார்ட் இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி அனாமலிஸ் எல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் அனாமலி. அதாவது குழந்தை பிறந்த உடனே இன்டியூபேட் பண்ணலைன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி if it's life threatening or not அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு then we talk to the parents. This is what it is, இந்த மாதிரியான things the baby will need and then that's how we counsel them. As you said, சில விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்நார்மலாக இருக்கும், அதுக்கான மெடிசன்ஸ் அல்லது வந்து மதர்ஸ்க்கு கொடுப்பீங்களா? லைக் அந்த அப்நார்மலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரியோ இல்லை அந்த க்ரோத் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரியோ, அது மாதிரி எதனா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் we can treat things that we have control over. Okay, correct. Human embryology is such that ஒரு செல் டிவைட் ஆகி 2 ஆகுது. ஜென்ரலாக வாட் இஸ் 4 divided by 2? 2 கம்மி ஆகுது. பட் எம்ப்ரியாலஜியில் மட்டும் பை டிவிஷன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ். ஸோ 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. அப்படி தான் ஒரு குழந்தையே உருவாக்கம் ஆகுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் காட்ஸ் அமேசிங் திங் தட் ஹீஸ் மேட். ஸோ இதில் வந்து ஒரு குறைய சரி பண்ணுறதுக்கான மருந்து நம்ம கிட்ட கிடையாது. தட் இஸ் ஹவு த ஃபார்மேஷன் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் இட் இஸ் ஜெனட்டிக். இந்த குழந்தை வந்து இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை இட் டேக்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். அண்ட் அந்த டிவிஷன் ப்ராசஸில் ஏதாவது தப்பு நடக்கிறப்ப தான் இந்த மாதிரியான அனாமலிஸ் வி ஆர் ஃபேஸிங். ஸோ இதுக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஓவர். டியூரிங் ப்ரெக்னன்சி அனாமலியை திருத்தறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன். அதே இஃப் வி ஃபைண்ட் த பேபி இஸ் க்ரோயிங் லெஸ், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை வளர்கிறப்போ க்ரோத் சரியாக இல்லை, இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி திங்ஸ், என் அம்மா சரியாக சாப்பிடலையா, அம்மாவுக்கு நியூட்ரியன்ஸ் கரெக்டாக போய் சேரலையா, இல்லை வேறு ஏதாவது கிட்னியில் பிரச்சனை இருக்கா, அதனால் இந்த மாதிரி அதெல்லாம் நம்மளால் we can problem solve there, make sure she gets adequate nutrition. Sometimes blood flow போகிறதுல பிரச்சனை இருக்கலாம், அந்த டாப்லர் ஸ்டடின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சி குழந்தைக்கு எதுவும் ஆபத்தையும் இல்லாமல் அதே சமயம் எவ்வளோ நாள் முடியுமோ கர்ப்பப்பையிலையும் குழந்தைய வளர வச்சு நம்மளால் டெலிவர் பண்ணி கொடுக்க முடியும். That can be done. Okay ma'am, this gives a clarity.
ஸோ மூவிங் டு செகண்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பேரண்ட்ஸ்க்கான ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரைமஸ்டர். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு பேபி என்னெல்லாம் பண்ணும்? செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சி, ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 monthsல நாசியா, வாமிட்டிங், அப்படியே டல்லாக, டயர்டாக, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த ஒரு பீரியட்லேருந்து அந்த ஒரு 12-13 weeks ஆகிறப்போ இந்த நாசியாலாம் கொஞ்சம் கம்மியாகி சாப்பிடணும்னு தோணும், வெளியே போகலான்னு தோணும். அந்த மாதிரி அந்த கிரேவிங் ஸ்டார்ட் ஆகிற பீரியட், கிரேவிங் கூட சொல்லுவேன். தே ஸ்டார்ட் டு என்ஜாய் த fact that they are pregnant, அந்த மாதிரியான ஒரு period. So and lot of new perceptions also happen during that period. For example, they start feeling baby's movements 5 மாசம் போல. So that's a big milestone in pregnancy. A lot of women wait for it. Baby bump தெரிய ஆரம்பிக்கும் ஒரு 5 மாசம் போல. So அதுவுமே it's very exciting for expecting mothers. And travel எல்லாம் they'll be able to do a little freely. ஸோ தட்ஸ் அ குட் டைம். அம்மாவோட வாய்ஸ் ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண குழந்தைக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அந்த பேபி என்ஜாய்ஸ் ஆல் ஆஃப் திஸ். உங்களை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட ட்ரை டு ஒரு யோகா கிளாஸோ இல்லை ஒரு ஆன்டினேட்டல் கிளாஸோ when you get together and do all of that, you will have to train your pelvic muscles over a period of time to endure labor. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.